ஏன்? எதுக்கு? எதனால? அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வந்து இந்த ஐயனார் துணை சீரியல்ல சேரன் செஞ்ச காரியத்த பார்த்து கேட்க தோணுது. ஏற்கனவே நம்ம பல தடவ சொல்லியிருக்கோம். ஓவர் நல்லவனா இருக்கிறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து இவர் கேட்குற மாரிலாம் தெரியலங்கிற மாரி, வாழ்க்கையில தன்னுடைய காதலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே லட்டு மாரி ஒரு சான்ஸ். அதுவும் அவங்க அம்மா, அப்பா நிற்கிறாங்க. கையில தாலியோட இருக்காரு. அந்த பொண்ணு நான் உங்கள மட்டும் தான் கட்டிப்பேன். நீங்க இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல, உயிரே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தாலிய கொண்டு போய்ட்டு அப்படியே நிறுத்தி இப்போ என்ன பண்ணிட்டார் தியாக செம்மலாக மாறினதுனால அடுத்த நாள் காலையில் அப்படியே மேஸ்திரி வேலை கிளம்பி போயிட்டுருக்கும் பொழுது அங்கே சைக்கிளில் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சு இறங்கி வராங்க இப்போ கார்த்திகா வேற ஒருத்தரோடு சேர்ந்து. ஸோ இப்போ அவ்வளோதான், அந்த ட்ராக் முடிஞ்சு போச்சு. இதில் அழுதுகிட்டு இருக்க உடனே டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு சீனை அப்பட்டமாக அப்படியே தூவிட்டு வந்து அப்படியே வச்சு பரவாயில்ல சும்மா அப்படியே படத்தில் போன வாரம் பாசம் பார்த்தீங்களா இப்போ சீரியலில் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணனை சரி பண்ணுறதுக்காக சோழனும் பல்லவனும் சேர்ந்து அப்படியே டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பார்த்து கிக்கி பிக்கின்னு சிரிக்கிற சீக்வன்ஸுங்கிறதெல்லாம் வெக்கமே இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த கார்த்திகா சேரன் கல்யாணம் நடக்காம விட்டதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத வந்து அப்படியே பதிவு பண்ணிட்டு கார்த்திகா தப்பிச்சிட்டாங்கன்னு தான் தோணுது. இந்த அளவுக்கு வந்து தெளிவில்லாமல் ஒருத்தர் இருக்கும் போது இவர் கூட எப்படி வாழ்க்கையை வாழ்றதுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.